ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு சூப்பரா ஒரு இட்லி பொடி தான் ரெடி பண்ண போறேன். நான் வந்து கருப்பு உளுந்து வச்சு பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வெள்ள உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ், இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கேப்ஷன்ல குடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து எல்லாமே தனித்தனியா நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து நீங்க வறுக்கணும். இல்லன்னா கருப்பு உளுந்து, சன்னா தால், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இத வந்து சேர்த்து கூட வறுத்துக்கலாம். பூண்டு வந்து நான் லைட்டா தட்டி போட்டுருக்கேன். ஒரு 4, 5 பல்லு பூண்டு. கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பில போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்டின்னா, நீங்க அந்த பார்ட்ட வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு ஏதாவது ஒண்ணு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்துட்டு கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு, வரமிளகாவும், பெருங்காயமும் வந்துட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன். பெருங்காயம் வந்து நான் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டா வந்து இட்லி பொடி சூப்பரா ரெடி ஆயிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பொடிய வந்துட்டு கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி மினி இட்லிஸ் மாரி பண்ணி பெரட்டி குடுத்தீங்கன்னா, பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.